السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال الله تبارك وتعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. கண்ணியமான சங்கியான சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு மேலான ஒரு அன்பு, அல்லாஹ்வுடைய இரக்கம், அவனுடைய சங்கியாக்கப்பட்ட ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சி அவன் விரும்பக்கூடிய நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மேலான பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய பெரிய மேலான ஒரு பாக்கியம். கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதில் அமல் செய்கின்றோம். இது எங்களுடைய யாரோட கட்டித்தனமும் கிடையாது. அல்லாஹ் யார் மீது அன்பு இரக்கம் கொள்கின்றானோ அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மேலான பாக்கியம் இந்த தீனுடைய பாக்கியம். மஸ்ஜித்ங்கிறது அல்லாஹ்வுடைய மாளிகை, ரமலான் என்பது அல்லாஹ்வுடைய விருந்தாளி. கண்ணியமானவர்களே, ரமலானுடைய இந்த கால பகுதியில மஸ்ஜிதுடைய இஅ்திகாஃபுடைய ரமலானுடைய இந்த கடைசி பகுதி இஅ்திகாஃபுடைய அமல்கள் மாஷா அல்லாஹ் எல்லா மஸ்ஜிதுகள்லையும் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என நிறைய அமல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ரமலான் எங்களிடத்தில் ஒரு விருந்தாளியாக வந்திருக்கிறது. அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துவதுதான் எங்களுடைய ஒரு மேலான பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை கண்ணியப்படுத்துவது எப்படி என்றால் அமல்களை கொண்டு இந்த ரமலானை செழிப்பாக்குறது. பகலுடைய நோன்பு, இரவுடைய வணக்கம், கியாமுல் லைல், தஹஜ்ஜுத், குர்ஆன் திலாவத், ரமலானுடைய மேலான ஒரு உயர்தரமான அமல் தான் குர்ஆனுடைய அமல். குர்ஆன் ஓதுறது, குர்ஆனை மனனம் செய்யறது, குர்ஆனை படிக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த கடைசி பகுதியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னத்தான ஒரு அமல் என்னன்னா இஅ்திகாஃபுடைய அமல். மஸ்ஜிதில் இருக்கிற நேரம் எங்களோட நியத்துகளை புதுப்பிச்சு கொள்ளணும். நவைத்துல் இஅ்திகாஃப் மா துன்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா. யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதில் இருக்கிற காலம் எல்லாம் உனக்காக வேண்டி இஅ்திகாஃப் இருக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவுடைய வணக்கம், கியாமுல் லைல், தஹஜ்ஜுடைய அமல், 4 அமல்: தொழுக, துஆ, இஸ்திக்ஃபார், குர்ஆன் திலாவத். இதுதான் இரவுடைய வணக்கம், இரவுடைய அமல்கள். இதுதான் தொழுகிறது, நீளமான சூறாக்கள், ருக்குவ நீளமாக, சுஜூத நீளமாக, இஅ்திதால நீளமாக, இருப்ப நீளமாக்கி. கண்ணியமானவர்களே, ருக்குல சுஜூதுல சுப்ஹூன் குத்தூஸுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: கலிமத்தான் ஹபீபத்தான் இலர் ரஹ்மான் ثقيلتان في الميزان خفيفتان على اللسان سبحان الله وبحمده سبحان الله العظيم. 2 கலிமாக்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான கலிமா, நாவுக்கு லேசானது, மீசானுடைய தராசில பாரமான கலிமா. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இத இரவுடைய கியாம்ல, தஹஜ்ஜுடைய தொழுகையில, ருக்குல ஓதுங்க, சுஜூதுல ஓதுங்க. ரொம்ப மேலான திக்ர்கள் இதெல்லாம். சுப்ஹூன் குத்தூஸுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், மேலான கலிமாக்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ருக்குல, சுஜூதுல, இஅ்திதால்ல, துஆவுல கண்ணியமானவர்கள் நீளமாக்கப்படும். இரண்டாவது அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ,
ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கு பின்னாடியும் துஆ செய்யணும் கண்ணியமானவர்கள். அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய பழக்கம், அல்லாஹ்விடத்துல அழக்கூடிய பழக்கத்தை இந்த ரமலான்ல இருந்து உண்டாக்கணும். ரப்புக்கு முன்னால் அழணும். ஹதீஸுடைய கருத்து வருகிறது, யார் அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுவாங்களோ அவரை யாருக்கு முன்னாலே அல்லாஹ் அழ வைக்க மாட்டான். அல்லாஹ்க்கு முன்னால் அழணும். தன்னை தேவைகளை, தன்னை கவலைகளை, தன்னை நோயை ரப்புக்கிட்ட சொல்லி முறையிடணும். யார் அல்லாஹ்விடத்துல கையேந்துவார்களோ அல்லாஹ் யாரிடத்திலும் கையேந்து வைக்க மாட்டார். உலகத்துல கண்ணியமா அல்லாஹ் வாழ வைப்பார். அதனால தஹஜ்ஜுடைய கியாமுல் லைலுடைய 2வது அமல் துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய களத்தில் அந்த இரவு முழுக்க துஆவுல தான் இருந்தாங்க. ரப்புக்கிட்ட முறையிட்டாங்க. தன்னை பலஹீனத்தை ரப்புக்கிட்ட முறையிறத ரப்பு விரும்புறான். எனக்கிட்ட ஒன்றும் இல்லையா அல்லாஹ், நான் பலஹீனமானவன், என்னால ஒன்றுமே இயலாது, நீதான் மாலிக்கல் முல்க், உன்னாலதான் முடியும், நீ நாடியது மாத்திரம் தான் நடக்கும் யா அல்லாஹ். இந்த பலஹீனத்தை வெளிப்படுத்துறதான் துஆங்கிறது. அல்லாஹ் விரும்புறான். அடியான் நினைக்கிட்ட கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும், தௌபா செய்யணும், அழணும், கெஞ்சணும், செஞ்ச தவற ஒத்துக்கொள்ளணும். அல்லாஹ் விரும்புறான். கண்ணியமானவர்களே, 3வது அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்திக்ஃபார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வபிஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரம் என்னுடைய அடியார்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இஸ்திக்ஃபார், ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இஸ்திக்ஃபார் உலமாக்கள் சொல்றாங்க, 1000 எடுத்து இஸ்திக்ஃபார் செய்யுங்க, 2000 எடுத்து இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஏன்? இஸ்திக்ஃபாருக்கு ரொம்ப பொருத்தமான சிறப்பான நேரம் தஹஜ்ஜுடைய நேரம், கியாமுல் லைலுடைய நேரம், இரவுடைய நேரம். அதனால கண்ணியமானவர்களே, அதிகமாக இஸ்திக்ஃபார்ல ஈடுபடுங்க. உங்களோட தாய் தகப்பனுக்காக வேண்டி நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. உங்களோட சகோதரருக்காக வேண்டி நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அல்லாஹ் சொல்றான், வஷாபிருஹும் ஃபில் அம்ர் வைதா அஸம்த வதவக்கல் அலல்லாஹ் ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும். அவர்களை நீங்க மன்னிச்சுடுங்க நாயகமே. அவங்களுக்கு அநியாயம் செய்யறவங்க, தவறு செய்யறவங்க, ஃபஅஃபு அன்ஹும் அவர்களை நீங்க மன்னிச்சுடுங்க, வஸ்தக்ஃபிர் லஹும் அவர்களுக்காக வேண்டி நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. எங்க குடும்பங்கள்ல யாரெல்லாம் தொழுகை இல்லாம இருக்கிறாங்க, தீன் தொடர்பு இல்ல, மஸ்ஜிதுக்கு வாராங்கல்ல, நோன்பு பிடிக்கிறாங்கல்ல, அவர்களுக்காக வேண்டி நாங்க இஸ்திக்ஃபார் செய்யறது ரொம்ப சிறப்பான. அவங்களோட பேரு எங்கட தாய் தாப்பனுக்காக வேண்டி, எங்கட குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யணும். 4வது அமல் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் குன் ஃபஅன்சிர் வரப்பக வகப்பிர் வஸியாபக வதஹிர். கண்ணியமானவர்களே, யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்தில் குர்ஆன தர்தீலா. நபியே, குர்ஆனை தர்தீலாக ஓதுங்கள். போர்வை போத்திக் கொண்டிருப்பவரே, யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. இரவுடைய வணக்கத்தை பத்தி அல்லாஹ் பேசுகிறார். வரத்தில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை முறையாக தர்தீலாக ஓதுங்க நபியே. அதனால கண்ணியமானவர்களே, குர்ஆனை தஹஜ்ஜுல ஓதுறது ரொம்ப சிறப்பானது. கண் பார்வை கூர்மையாகும், முகத்துல பிரகாசம் உண்டாகும், ரப்புடைய ஒரு தக்வாவை அடைஞ்சு கொள்ளலாம், ரப்புடைய நெருக்கத்தை அடைஞ்சு கொள்ளலாம் குர்ஆனின் மூலமா. ஒரு சஹாபி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்துல நான் நெருக்கத்தை அடையணும் யா ரசூலல்லாஹ், ரப்புடைய நெருக்கம் எனக்கு கிடைக்கும், ஒரு அமலை படிச்சுட்டாங்க யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை குர்ஆனை தவிர வேற எதன் மூலமாக அடைஞ்சு கொள்ள மாட்டீங்க, குர்ஆனின் மூலமாக. அதனால கண்ணியமானவர்களே, குர்ஆனை முத்தமிடுறது, குர்ஆனை நெஞ்சோடு அணைக்கிறது, குர்ஆனை பார்த்து ஓதுறது, குர்ஆனை சுமக்கிறது, எல்லாத்துக்கும் அல்லாஹ் நன்மையை வச்சிருக்கிறான் குர்ஆனை தொடர்றது. அதனால கண்ணியமானவர்களே, கியாமுல் லைல் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் இருக்கிற நாங்க எங்கட பிள்ளைகளை கவனிக்கணும். எங்கட பிள்ளைகள், சில வாலிப பிள்ளைகள் மஸ்ஜிதில் அமல் செய்யற மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறாங்க. மஸ்ஜிதில் இருந்து கொண்டு மக்கள் பதுவா செய்யறாங்க. பிள்ளைகள் யார பிள்ளைகளோ தெரியாது, இப்படி நடந்து கொள்ளாங்களே, எவ்வளவு கஷ்டமாக இருக்குது, எவ்வளவு சிரமமாக இருக்குது. கண்ணியமானவர்களே, எங்கட பிள்ளைகளை, எங்கட மனைவி மக்களை மஸ்ஜிதோட, குர்ஆனோட, தீனோட, எங்கட உதவியோட வச்சு கொண்டிருக்கோம். எங்கட பிள்ளைய கூட்டிட்டு வந்து அல்லாஹ்வுக்கு முன்னால நிப்பாட்டி மஸ்ஜிதுல தொழுகிற நேரத்துல சுஜூதுல வச்சு ரப்புக்கிட்ட ஏத்தணும். யா அல்லாஹ்,
என்னால இவ்வளவுதான் முடியும் யா அல்லாஹ். இந்த பிள்ளையை உன்ன சுஜூதின் பக்கம் நிப்பாட்டி இருக்கிறேன். இவனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறது ஒன்று பொறுப்பு யா அல்லாஹ், கொடுக்கணும். எங்கட முயற்சி எங்கட பிள்ளைகளை மஸ்ஜிது கொண்டு வந்து எங்கட பிள்ளைகளை சுஜூதுல வச்சு போட்டு ரப்ப கூட கொடுக்கணும் யா அல்லாஹ். என்னால இவ்வளவுதான் செய்யணும். அதுக்கு பின்னால ஹிதாயத்தை கொடுக்கிறது ஒன்று பொறுப்பு யா அல்லாஹ். நாங்க யாரும் செய்யறோம் இல்லையே, யாரும் செய்யறோம் இல்லையே. நீங்க சில கூட்டம் மஸ்ஜிதுல முன்சஃப்ல தொழுகிறாங்க, மனைவிக்கு தராவீஹ் இல்ல, மனைவிக்கு கியாமுல் லைல் இல்ல, தன்ன ஆம்பளை பிள்ளைக்கு தராவீஹ் இல்ல, கியாமுல் லைல் இல்ல. யார் கவலைப்படுறோம்? யார் ரப்ப கூட கையேந்துறோம்? தஹஜ்ஜுக்கு எழுப்பாட்டி விடுறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஹிமஹுல்லாஹு இம்ரான், ஒரு மனைவிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அந்த மனைவி எப்படிப்பட்டவள் தெரியுமா? தானும் எழும்பி தன்னுடைய கணவனையும் எழுப்பாட்டி விடுகின்றாள். ஒரு கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அந்த கணவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தானும் இரவுடைய வணக்கத்துக்காக வேண்டி எழும்பி தன் மனைவியும் எழுப்பாட்டுகின்றாள். இந்த கணவனுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறான். எழுப்பாட்டுங்க. எங்க ஆம்பளை பிள்ளைகளை கியாமுல் லைலுக்கு தட்டி விடுங்க. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு எங்கட பிள்ளை சமுதாயத்தில் நல்லா வரணும், நல்ல வசதி உள்ளவனாக ஆகணும், நல்லா படிக்கணும் என்று ஒருத்தரும் விரும்புகிறோம். கண்ணியமானவர்களே, எங்கட பிள்ளை ஆகிரத்தில் எப்படி வரணும், எங்கட பிள்ளை ஆகிரத்தில் எப்படி உண்டாகணும், ரப்புக்கு முன்னாலே நாளை கியாமத்தில் ஒரு ஹாஃபிருடைய தகப்பனுக்கு அல்லாஹ் முழு உம்மத்துக்கு முன்னாலே கூப்பிட்டு இந்த ஹாஃபிருடைய தாய்மாருக்கு அல்லாஹ் ஒரு கிரீடம் அணிவிப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்திலே சூரியன் வெளிச்சத்தை விடவும் பிரகாசமானது. நாங்க எங்கட பிள்ளைய படிக்க வச்சு ஒரு யூனிவர்சிட்டி கொண்டு அனுப்ப வச்சு, கண்ணியமானவர்களே, கொழும்புல எங்கட பிள்ளைக்கு பெரிய ஒரு ஹோட்டல்ல ஒரு ஹால்ல எங்கட பிள்ளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. குடும்பம் போறோம், சந்தோஷம் நினைக்கிறோம். எத்தனை பேர்? ஒரு 1000 பேர், 2000 பேர், 5000 பேருக்கு முன்னால என் பிள்ளைக்கு ஒரு பட்டம் ஒன்று கிடைக்குது. அதை போட்டோ எடுக்கிறோம், ஃப்ரேம் பண்ணி கொழுவி வைக்கிறோம். இது பெருமன்னு நினைக்கிறோம். நாளை கியாமத்துல எங்கட பிள்ளை ஒரு தக்வா உள்ள பிள்ளையாக்குறோம், ஒரு ஆலிமாக்குறோம், ஒரு ஹாஃபிஸாக்குறோம். கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் வரைக்கும் முழு நபிமார்களுக்கு மத்தியிலையும் முழு நபிமாருடைய உம்மத்துக்கு மத்தியிலையும் அல்லாஹ் என்னுடைய பிள்ளை ஆலிமாக இருந்தால், ஹாஃபிஸாக இருந்தால், தக்வா உள்ள பிள்ளையாக இருந்தால் அல்லாஹ் கூப்பிட்டு கௌரவிப்பானே. கண்ணியமானவர்களே, இதே மஸ்ஜித் தானே 2 நாளைக்கு முன்னால் ஒரு சின்ன புள்ள தொழுவிச்சு, நாங்க எல்லாம் தொழுதோமா இல்லையா? எப்படி ஆசை! இதைத்தான் அடையணும் கண்ணியமானவர்களே. இந்த பாக்கியத்தை ஒவ்வொரு தாய் தகப்பனும் அடையணும். உலகத்திலையும் வெற்றி, ஆகிரத்திலையும் வெற்றி. எங்கட புள்ள மௌத்தாகிற நேரத்திலே, கண்ணியமானவர்களே, நாங்க மௌத்தாகிற நேரத்திலே எங்கட ஜனாசாவை எங்கட புள்ள ஒரு ஆலிம் ஹாஃபிஸ் தொழுவிக்கணுமே. பாப்பாட மையத்து அடக்கப்படுகிறது. புள்ள துஆ செய்யணும், அல்லாஹும்ம ஃபிர் லஹு, தலன பாப்பாட பாவத்தை மன்னியல். எனக்கு புள்ள கையேந்தினா அல்லாஹ் எங்கட கபரை வெளிச்சமாக்குவானே. கண்ணியமானவர்களே, என்ன முயற்சி செஞ்சிருக்கிறோம்? கண்ணியமானவர்கள், ரப்புக்கிட்ட கையேந்துங்க. எங்கட கட்டுத்தனம் இல்லை. ஏன் உங்களோட பிள்ளை ஹாஃபிஸ் ஆலிமாக்குறது காசு பணத்தை வச்சு செய்யலாம். அப்படி என்றா காசுக்காரர்கள பிள்ளைகள் முழுக்க ஹாஃபிஸ் ஆலிமா இருக்கணுமே, ஏலாது. ரப்புக்கிட்ட பொறுப்பு கொடுக்கணும். பிள்ளைகளை தஹஜ்ஜுல எழுப்பாட்டணும். மனைவியை பத்தி ரப்புக்கிட்ட அழணும் மாசக்கணக்கில். எங்க ஆம்பளை பிள்ளைய பத்தி ரப்புக்கிட்ட மாசக்கணக்கில் அழணும். யாரும் கணக்கெடுக்கிறோம் இல்ல. இன்னைக்கு ஒரு கூட்டம் அமல் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சில உம்மா வாப்பா மஸ்ஜிதுல சுஜூதுல இருக்கிறாங்க. பிள்ளைகள் ரமலான் காலத்துல பாவத்துல மூழ்கி கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, நரகத்திலிருந்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரண்டாவது கூட குடும்பம். ஊருக்கு விளக்கம் செல்லேலும், மக்களுக்கு எல்லாம் பேசலும், நானும் பேசலும், நீங்களும் பேசலும். எங்கட குடும்பம், எங்கட சின்ன பிள்ளைகளை மஸ்ஜிது கூட்டிட்டு வரணும். இப்பதானே சின்ன பிள்ளை பிறகு வாப்பமேன்னு நினைச்சா பெருக்கும் அந்த பிள்ளை மஸ்ஜிதுக்கு வராது. கண்ணியமானவர்களே, வீட்டுல தஹஜ்ஜுல எழும்பி நாங்க தஹஜ்ஜத் தொழுதுட்டு எங்கட துஆவுல அழுகையில் எங்கட பிள்ளைகள் உம்மா வாப்பாட அழுகை சத்தம் கேட்டு எழுப்போடும். வீட்டு சூழலை மாத்தோடும். அப்பதான் கண்ணியமானவர்கள்
பிரகாசத்தை வீட்டுல பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, வாணி நீங்களும் ஒன்றை வழங்கணும். என்ன தெரியுமா? ரப்புக்கு முன்னால சுஜூது செய்யாத எங்கட பிள்ளைகள் உம்மா வாப்பாக்கு ஒரு காலம் இத்தாத்து செய்யாது, நடக்காது. இன்னைக்கு நான் நீங்க ஒவ்வொருத்தரும் எங்கட ஊர்கள்ல பிரதேசங்கள்ல ஒவ்வொரு பேரண்ட்ஸ் கவலையும் என்ன தெரியுமா? என் வயது வந்து ஆம்பளை பிள்ளை என் பேச்சு ஒரு வார்த்தை கேட்கிறான் இல்லை. கல்யாணம் முடிக்கிற பொம்பளை பிள்ளை தான் விரும்புற ஒரு கணவனை தான் முடிச்சு தரணும். 23 வருடம் 25 வருஷம் என்ற பிள்ளைகளை நான் இவ்வளவு பொத்தி பொத்தி வளர்த்தேன். அந்த கல்யாணத்துடைய நேரம் வார நேரத்தில், நிக்காஹுடைய சப்ஜெக்ட் வார நேரத்தில் என்ற ஒரு வார்த்தைக்கு மரியாதை இல்லைன்னு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இன்னைக்கு கவலைப்படுறாங்க. நடக்குதா இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்ட பிள்ளைகளை வளர்த்தெடுத்தோம். கண்ணியமானவர்களே, என்ன விட்ட தவறு என்ன தெரியுமா? நாங்க ரமலானுடைய காலம் வந்தும் எங்கட பிள்ளைகளை உட்கார வச்சு, மகன் நீங்க குர்ஆனை ஓதுங்க, தாய் தகப்பன் பக்கத்துல உட்கார்ந்து கேட்கணும். ஆசை வரணும் பிள்ளைகளுக்கு. பாப்பா கேட்கிறாரு, உம்மா கேட்கிறாங்களே. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நாங்க எப்படி புள்ள வளர்க்கிறோம் தெரியுமா? மதரசாவுல ஹஸ்ரத்து கிட்ட புள்ள வளர்க்க கொண்டை கொடுக்கிறேன், மாசர்மாருக்கு கொண்டை கொடுக்கிறேன், பிரைவேட் கிளாஸ்களுக்கு அனுப்பி கொண்டு கொடுக்கிறேன். எங்களுக்கும் பிள்ளைகளுக்கு மத்திய நேரம் குறைவுதான். பிள்ளைகள் தாய் தகப்பனோட நேரம் குறைவாக இருக்குது. ஆரம்ப காலங்களில் ஸ்கூல் கலைஞ்சு வந்தா ஒவ்வொரு பேரண்ட்ஸும் என்ன சொல்லுவாங்க? மதரசாக்கு போங்க, ஓதப்பழுக்கு போங்க. மகரிபுடைய நேரம் என்ன வார்த்தை வரும்? ஒவ்வொரு பேரண்ட்ஸும் மாலை மாறிக்கணும், குர்ஆன் எடுங்க. எந்த பேரண்ட் சொல்லுகின்றோம்? படிப்பு படிப்பு, நீங்க படிங்க, மதரசாக்கு போகாட்டியும் பரவாயில்லை. கண்ணியமானவர்களே, மதரசாவுல 20 ஜுஸு பாடமாக்கின பிள்ளை, 20 ஜுஸு மனனமாக்கின பிள்ளையே நிப்பாட்டக்கூடிய பேரண்ட்ஸ் எத்தனை பேர் எங்கட ஊர்கள்ல? மதரசாவுல இவ்வளவு செஞ்ச பிள்ளை, ஏலவர் செய்யணும், ஓலவர் செய்யணும், நீங்க மதரசா நிப்பாட்டுங்க, பாடமாக்கிறது போதும், படிங்க படிங்க விட்டுட்டோம். சுப்ஹானல்லாஹ், அந்த புள்ள குர்ஆனை பாழாக்கின பேரண்ட்ஸ், குர்ஆனுக்கு கண்ணியம் கொடுக்காத பேரண்ட்ஸ். திருமணத்துடைய வயசு வருகிறது. கண்ணியமானவர்களே, ரப்புடைய பேச்சை தாய் தகப்பன் கேட்க விரும்பல. அல்லாஹ்ட குர்ஆனுக்கு கண்ணியப்படுத்துறதுக்கு நாங்க ரெடி இல்லை. அல்லாஹ் பிள்ளைகள நிக்காஹுடைய விஷயத்துல வச்சு தாய் தகப்பனை கேவலப்படுத்துறான். பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க, என்ற புள்ள ஒரு வார்த்தை கூட கேட்கறது இல்ல கல்யாணத்துடைய விஷயத்துல. இத்தனை தாய் தகப்பன் கண்ணீர் வடிக்கிறாங்க. என்ன காரணம்? ரமலானுடைய காலங்களை நாங்க விட்ட தவறு. சில பேரண்ட்ஸ்மார் ரமலானுடைய காலத்துல ஸ்கூலுக்கு போகணும், கிளாஸுக்கு போகணும்ங்கிறதுக்காக வேண்டி நோம்ப விடுங்க என்று சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ். அல்லாஹ்ட கடமைக்கு மண்ணை போட்டோம். அல்லாஹ் எங்கட பிள்ளைகள வாழ்க்கையை கொண்டு சோதிக்கிறான். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். இது மன்னிப்புடைய மாதம். இது கண்ணியமானவர்களே, எத்தனையோ கூட்டம் எங்கட குடும்பத்துல உள்ளவங்க ரமலான் வந்திருக்குது, பள்ளிக்கு போவோம், தராவி தொழுவோம், போவோம் இருந்தோம். நோம்பு 26 போயிட்டு முடிஞ்சு. கண்ணியமானவர்களே, போன நோம்புக்கு வாழ்ந்த வாலிபர்கள் இப்ப கபருடைய வாழ்க்கையை வாழலாம். சொல்லேலுமா? எனக்கும் உங்களுக்கும் சொல்லேலும். அடுத்த ரமலானுக்கு மாஷா அல்லாஹ் நாங்க இருப்போம், பாப்போம். இந்த ரமலான் கூட்ட தவற அடுத்த ரமலானுக்கு நிமித்துவோம் என்று சொல்லேலுமா? யாருக்கும் சொல்லேலாது. வாலிப பிள்ளைகள் மௌத்தாகிறாங்க. கியாமத்துடைய அடையாளம் இது. வாலிபருடைய ஜனாசாக்கள், வயோதிபர்கள் இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைகள ஜனாசா. எங்க ஊர்கள் எத்தனை வாலிபருடைய ஜனாசாவை கேள்விப்பட்டிருக்கிறோம். வாழக்கூடிய பிள்ளைகள். தாய்மார்களே, சகோதரர்களே, ரமலான்ல பிள்ளைகளுக்காக வேண்டி அழுங்க. தாய் தகப்பன் தஹஜ்ஜுல ரப்புக்கிட்ட அழுங்க. பிள்ளைகள ரப்புக்கிட்ட பொறுப்பு கொடுங்க. நாங்க பொறுப்படுத்தத்தினாலதான், ரப்புக்கிட்ட பேசாம விட்டத்தினாலதான் அல்லாஹ் முழு பிள்ளைகளை எங்கட பொறுப்பிலே தந்துட்டான். 7 மண்டா வளர்த்து காட்டு. ரப்புக்கிட்ட பொறுப்பு கொடுக்கணும். யா அல்லாஹ், எனக்கு ஒன்று மேலாது. என் மனைவி, என் பிள்ளைகள், என் பிள்ளை ஆலிமாகணும், என் பிள்ளை தக்வா உள்ள பிள்ளையாகணும், என் பிள்ளை பேணுதலான பிள்ளையாகணும். ரப்புக்கிட்ட துஆ செய்யணும், ரப்புக்கிட்ட அழணும். கண்ணியமானவர்களே, அதனால இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள நாட்கள் இருக்கிறது. ஒரு நாள் ஒரு இரவு போதும் ரப்புக்கு முன்னால தௌபா செய்யறதுக்கு. தௌபாவுடைய நிபந்தனை என்ன தெரியுமா? பாவத்திலிருந்து விலகி இருக்கணும். பாவம் செஞ்சுக்கு தௌபா செய்ய இயலாது. செஞ்ச பாவத்தை நினைச்சு அழணும். நான் தவறு செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், எத்தனை தொழுகையை விட்டுட்டே,
தொடர்பு, பாவத்தோட தொடர்பு. யா அல்லாஹ் இந்த ரமதானோட இந்த இரவோட நான் எல்லாத்தையும் முறேன் யா அல்லாஹ், உறுதி எடுக்கணும் ரப்புக்கு முன்னாலே. மூணாவது நிபந்தனை என்ன தெரியுமா? செஞ்ச பாவத்தை நினைச்சு ரப்புக்கு முன்னால் அழணும், கண்ணீர் வடிக்கணும். நாலாவது நிபந்தனை கண்ணியமானவர்களே, இதுக்கு பிறகு அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுக்கும். அப்படி தௌபா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு இரவு போது ரப்பு கூட்ட அழுது தௌபா செய்யறதுக்கு. யா அல்லாஹ் அந்த பாவத்தை இதுக்கு பிறகு செய்யறல்ல, இதுக்கு பிறகு என் பார்வை ஒரு பேணுதல், என் பேச்சில் ஒரு பேணுதல், ரமலான் எனக்கு பயிற்சி வந்துட்டு யா அல்லாஹ். இன்னைக்கு எங்கட பார்வைகள் எப்படி என்றா, எங்கட பிள்ளட அந்தஸ்துல உள்ள சில பெண் பிள்ளைகளை பாப்பாட அந்தஸ்துல உங்களோட பார்வை எப்படி பார்க்கப்படுகிறது? பாப்பாட அந்தஸ்து, அந்த பொம்பளை புள்ள ஒரு மகள் அந்தஸ்து, இவர பார்வை எங்க போகுது? கண்ணியமானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் பார்வையில் ஒரு பேணுதல் உண்டாகணும். ரமலானை கொண்டு முடிய போகுது. பேச்சில பேணுதல் வரணும். 25 வயசுல கதைச்ச கதை இப்பயும் காட்சிக்கப்படாது. வார்த்தையில மாற்றம் உண்டாகணும், ஒரு பேணுதல் வரணும். ஒரு அடாவடித்தனமான பேச்சு, உருக்கக்கூடிய பேச்சு, மக்கள் உள்ளத்தை நோகடிக்கிற பேச்சு விடோடும். கண்ணியமானவர்களே, ரமலான் எங்களுக்கு பயிற்சி தந்திருக்குது வாழ்க்கையில. கண்ணியமானவர்களே, 40 வயசை தாண்டியும் எங்கட வாழ்க்கையில பேணுதல் வரலண்டா, கண்ணியமானவர்களே, அவன் மௌத்தாகும் வரைக்கும் வாழ்க்கையில் அவனுக்கு பேணுதலே வராது. பேணுதல் 40 வயசு தாண்டிட்டா, தலைமுடி நரைச்சிட்டா, கல்யாணம் முடிச்சிட்டோம், பேரப்பிள்ளையும் கண்டுட்டோம், இன்னமும் வார்த்தையில பேணுதல் வரல, முடிவற்றத்துல பேணுதல் இல்ல, உடுப்பு போறதுலயும் பேணுதல் இல்லை. எப்ப மாறுற கண்ணியமானவர்களே? வெட்டின முடியோட மூத்து வந்தா அந்நிய மக்களை பார்த்து முடிவெட்டுகின்றோம், அந்நிய மக்களை போல உடுப்பு போடுகின்றோம். அந்த வெட்டின முடியோட மூத்தானா யாருக்கு முடிவெட்டி மையத்தை நடக்கிறல்லே, அந்த வெட்டின முடியோட கபர் கொண்டே வைக்கப்படும். கண்ணியமானவர்களே, அதனால ரப்பு கிட்ட அழக்கூடிய நேரம் நான் நீங்களும். ரமலான் எங்களை விட்டு பிரிய போகுது கண்ணியமானவர்களே. அடுத்த ரமலான் எங்களுக்கு கிடைக்குமா இல்லையா எங்களுக்கு யாருக்கும் சொல்ல இயலாது. எப்படி ஒரு ரமலான் இப்பதான் முதலாவது நோன்பு போல இருந்துச்சு, இப்ப பிரிய போகுது கண்ணியமானவர்களே. இந்த அளவுக்கு உள்ளத்துல கவலை வரணும்டா, அழுக வரணும்டா, அடுத்த ரமலான் எங்களுக்கு கிடைக்குமா இல்லையா, மூத்தா போயிருவேனா வாழுவேனா ஒன்னும் தெரியாது கண்ணியமானவர்களே. உலகத்தில் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. அதனால அல்லாஹ் எங்களுக்கு பாடமாக தந்திருக்கிறான். பேணுதல் வந்திருக்கு, குர்ஆன்ல ஒரு அன்பு வந்திருக்குது, பேச்சில் ஒரு பேணுதல் வந்திருக்குது. அதை நாங்க மௌத்தாகும் வரைக்கும் பேணுதல் உண்டாக்குவோம் கண்ணியமானவர்களே. அதே போல கண்ணியமானவர்களே, ரமலானுடைய கடைசி பகுதி பெருநாளுக்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அன்பார்ந்தவர்களே, எங்களோட தாய் தகப்பனை கவனிக்கணும். நாங்க எங்களோட உம்மா வாப்பாவையும் பெருநாளுக்காக வேண்டி நாங்களும் ரெடி ஆக்கணும். சின்ன வயசுல எங்களோட உம்மா வாப்பா மரம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? எங்களுக்கு எல்லாம் உடுப்ப வேண்டி தந்து போட்டு பழைய சாரனையும் ஷர்ட்டையும் கழுவி போட்டு பெருநாளை கொண்டாடினாங்க. இப்ப அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், அல்லாஹ் வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான் ஒவ்வொருத்தருக்கும். இப்ப கண்ணியமானவர்களே, அந்த உம்மா வாப்பா வயசு போன காலத்துல இருக்கிறாங்க. அந்த உம்மா வாப்பாக்கு நல்ல சாரல் ஷர்ட்டை வேண்டி போட்டு இப்ப அழகு பாருங்க. அழகான உடுப்பை போட்டுட்டு, பழைய உடுப்பை அவங்க போட்டுட்டு, புது உடுப்பை எங்களுக்கு தந்துட்டு எங்களை அழகு பார்த்தாங்க. அவங்களுக்கு முடிவெட்டுறதுக்கு காசு இல்ல, 10 ரூபா 15 ரூபாய்க்கு சலூன்ல உட்கார வச்சு முடிய வெட்டி என்ற புள்ளட அழக ரசிச்சாங்க தாய் தகப்பன். இப்ப வயசு போன காலத்துல ஒவ்வொரு வீட்டுலையும் தாய் தகப்பன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பெருநாளுடைய அன்றைக்கு பாருங்க, பாப்பா கசங்கின சாரன், கசங்கின சேட்டு, பாப்பாட மீசையும் வெட்டுறதுக்கு ஆள் இல்ல, நகத்தை வெட்டி விடுறதுக்கு ஆள் இல்ல, அந்த மனுஷனை பள்ளி கூட்டிக்கு வரதுக்கு ஆள் இல்ல. கண்ணியமானவர்களே, நாங்க நினைக்கிறோம் பள்ளியில கியாமுல் லைல் தராவி தொழுதுட்டு நாங்கெல்லாம் சொர்க்கம் நினைக்கிறோம். அந்த உம்மா வாப்பா பெருநாள் அன்றைக்கு எந்த அளவுக்கு நாங்க சந்தோஷப்படுத்துகின்றோமோ அதான் இந்த ரமலான் வெற்றியங்கத்தை யாரும் மறந்துடாதீங்க, யாரும் மறந்துடாதீங்க. உம்மா வாப்பாவை கூட்டிட்டு வாங்க, வாகனத்துல ஏத்திக்குவாங்க, உடுப்பு அயன் பண்ணி கொடுங்க. பெருநாள் அன்றைக்கு வாப்பாட சார்ந்து அயன் பண்ணி கொடுங்க. நாங்க பேரப்புள்ள 150 ரூபாய் இல்ல, எங்கட வாப்பா அவரே இன்னைக்கு வாப்பாதான். நாங்க பேரப்புள்ள கண்டுட்டோம், எனக்கு வாப்பா அவர்தான். எத்தனை பேர் அழுகிறாங்க என்ன தெரியுமா?
வசதி இருக்குது, காசு இருக்குது, சொத்து இருக்குது, பணம் இருக்குது, அந்த ஊருக்கு கொடுக்கிறேன், குடும்பத்துக்கு கொடுக்கிறேன். இந்த வாப்பா இல்ல எனக்கு ஒரு சார்ண்டு வண்டி கொடுக்கறதுக்கு, எங்க உம்மா இல்ல ஒரு புடவண்டு வண்டி கொடுக்கறதுக்கு எனக்கு ஆசையா இருக்குது, காசு இருக்குது, சொத்து இருக்குது. அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இருந்தா கொடுப்போம் என்று ஒரு உம்மத்தை அழுது கொண்டு இருக்கிறாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, இப்ப எங்களுக்கு உம்மா வாப்பா இருக்கிறாங்க, கொடுங்க. அடுத்த ரமதானுக்கு மௌத்தான இதே கவலை வரும். உம்மா இருந்தா கொடுக்கலாமே, பாப்பா இருந்த ஒரு சார்ந்த வண்டி கொடுக்கலாமே, ஒரு பெண்ணா காசை கொடுக்கலாம் என்று அழுவோம். கண்ணியமானவர்களே, ஒவ்வொருத்தரும் அழுவோம். பாப்பா இருந்த ஒரு சார்ந்த வண்டி கொடுக்கலாம், ஒரு உடுப்பு வண்டி கொடுக்கலாம், ஒவ்வொருத்தரும் அழுவோம். கண்ணியமானவர்களே, இப்ப அல்லாஹ் தந்திருக்கிறான், கொடுப்போம், அவர்களை கவனப்படுத்துவோம், சந்தோஷப்படுத்துவோம். கண்ணியமானவர்களே, பெருநாளுடைய நாள் ரமலான்ல நாங்க செஞ்ச அமலுடைய முழு சுருக்கமும் எங்களோட தாய் தகப்பனுக்கு நாங்க செய்யற ஹிதுமத்தை கொண்டுதான் இந்த ரமலானுடைய வெற்றி என்கிறத யாரும் மறந்துடாதீங்க. கண்ணியமானவர்களே, இந்த ரமதான்ல கடைசி பகுதியில இஅ்திகாஃபுடைய அமல், தாய் தகப்பன் யாரெல்லாம் கபருடைய வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ அவங்களுக்காக வேண்டி அழுங்க, குர்ஆன் ஓதுங்க, இஸ்திக்ஃபார் செய்வங்க. அவங்க கபர்ல இருந்து கொண்டு எதிர்பார்ப்பாங்க, இந்த புள்ள ஒரு யாசீன் ஓத மாட்டாதா, எனக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்ய மாட்டாதா, ஒரு தொழுகை எனக்காக வேண்டி தொழ மாட்டாதாண்டி கபர்ல வாழக்கூடிய ஒவ்வொரு தாய் தகப்பனும் எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, வாப்பாட பேரை சொல்லி, உம்மாட பேரை சொல்லி, உம்மாட பேர்ல வாப்பாட பேர்ல இந்த ரமலான்ல சதக்கா செய்யுங்க, தான தர்மம் செய்யுங்க, நிலையான தர்மம் செய்யுங்க, ஒரு குர்ஆனை ஓதி தமாம் செய்யுங்க. இந்த ரமலான்ல ஓதுற ஒவ்வொரு ஜுஸு குர்ஆனையும் உங்களோட உம்மா வாப்பாட பேர்ல ஹதியா செய்யுங்க. எதிர்பார்ப்பாங்க, எங்களை ஆளாக்கி விட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு அவனை சிரமப்பட்டுட்டு போயிருக்கிறாங்க. நாங்க செய்யலன்னா நாங்கெல்லாம் கடனாளிகள், கடனாளிகள். கண்ணியமானவர்களே, அதனால கண்ணியமானவர்களே, இந்த ரமலானுடைய சுருக்கம் எனக்கு உங்களுக்கும் எங்கட தாய் தகப்பன் அவங்கதான் கடமை உள்ளவங்க. அதனால பெருநாளுடைய நாளுக்காக வேண்டி தாய் தகப்பனை கவனிங்க, ஹிதுமத்தை செய்யுங்க, அவளை குளிப்பாட்டுங்க, நகத்தை வெட்டி விடுங்க, முடிய வெட்டி விடுங்க, சந்தோஷப்படுத்துங்க. அல்லாஹ் இந்த ரமலான்ல செஞ்ச முழு அமலையும் எங்கட தாய் தகப்பனுடைய சந்தோஷத்தை கொண்டு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த ரமலானுடைய பூர்த்தியான கூலி அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. நம் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அனைவருடைய ரமலானையும் அல்லாஹ் கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். நோம்புகளை பொருந்திக்கோ யா அல்லாஹ், கியாமுல் லைலை பொருந்திக்கோ யா அல்லாஹ், தராவிய கபூல் செய்யா அல்லாஹ், சதகாவை பொருந்திக் கொண்டிரியா அல்லாஹ், தான தர்மங்களை பொருந்திக் கொண்டிரியா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களுக்கு நீ இரக்கம் காட்டியா அல்லாஹ், எங்களுக்கு நீ ரஹ்மத் செஞ்சிரியா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, எங்களுக்கு எத்தனையோ பேர் அநியாயம் செஞ்சிருக்கிறாங்க யா அல்லாஹ், நாங்க இந்த இடத்துல அவங்கள நீ மன்னிக்கிறோம் யா அல்லாஹ், அந்த இடத்துல நாங்க அவங்கள நாங்க மன்னிக்கிறோம் யா அல்லாஹ். எங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறாங்க யா அல்லாஹ், எங்க சகோதரர்கள் அநியாயம் செஞ்சிருக்கிறாங்க யா அல்லாஹ், அண்டை விட்டு அநியாயம் செஞ்சிருக்கிறாங்க யா அல்லாஹ், நாங்க அவங்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ், நாங்க மன்னிக்கிறோம் யா அல்லாஹ். இந்த இடத்துல நீ எங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், எங்களுக்கு நீ இரக்கம் காட்டு யா அல்லாஹ், எங்களுக்கு நீ ரஹ்மத் செய்ய யா அல்லாஹ், விசரமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் நசீபாக்கிறியா யா அல்லாஹ், நரகத்துடைய வாடையை விட்டு இல்லாமல் ஆக்கிறியா யா அல்லாஹ். இந்த பெண்களுக்கு ரஹ்மத் செய்ய யா அல்லாஹ், இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ரஹ்மத் செய்ய யா அல்லாஹ், தலைமுடி நரைச்ச வயோதிகள் இருக்கிறாங்க யா அல்லாஹ், தலைமுடி நரைச்சவங்களை பார்த்து நீ வெட்கப்படுகின்றாய் யா அல்லாஹ். அப்பி ரஹ்மானே, யாராச்சும் ஒருத்தருடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் இந்த இடத்துல யா அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்ய யா அல்லாஹ். எங்க தாய் தகப்பன பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், எங்க தாய் தகப்பனுக்கு ரஹ்மத் செய்ய யா அல்லாஹ், எங்க கபர்களை சொர்க்கத்திலே பூஞ்சொலி ஆக்கிரு யா அல்லாஹ், வெளிச்சமாக்கிரு யா அல்லாஹ், பிரகாசமாக்கிரு யா அல்லாஹ். எங்க தாய் தகப்பன் யாரெல்லாம் நோயில இருக்கிறாங்களோ நோயில ஷிஃபாவை கொடு யா அல்லாஹ், உடம்புல ஆஃபியத்தை கொடு யா அல்லாஹ். தாய் தகப்பனை கண்ணியப்படுத்தி யா அல்லாஹ், எங்க மனைவி மக்களை கணவன்மார்களுக்கு ரஹ்மத் செய்ய யா அல்லாஹ், பரக்கத் செஞ்சிரு யா அல்லாஹ். எங்க பிள்ளைகளை ஹாஃபில்களை ஆலிம்களை தாயிகளை முத்தகீன்களை ஆக்கிரு யா அல்லாஹ். எல்லா மக்களுக்கு இமாமாக எங்க பிள்ளைகளை ஆக்கித்தா யா அல்லாஹ். எங்க பிள்ளைகளை கொண்டு வாழ்க்கையில கண்ணியப்படுத்தி யா அல்லாஹ், எங்க பிள்ளைகளை கொண்டு வாழ்க்கையில சந்தோஷப்படுத்தி யா அல்லாஹ். எங்க மௌத்துக்கு பிறகு எங்களுக்காக வேண்டி கையேந்தி அழக்கூடிய குடும்பமாக, மனைவி மக்களாக, கணவனாக, பிள்ளைகளாக எங்க குடும்பங்களை ஆக்கி தந்திரியா அல்லாஹ். அதுக்கு தயாரிப்பு செய்யக்கூடிய சாலிஹீன்களான அனைவரையும் நீ பொருந்திக் கொண்டிரியா அல்லாஹ். துஆவை தனிவரி கிரிஃபியால கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.